ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி தாங்க. இன்றைக்கி வந்து சங்கடஹர சதுர்த்தி. வீட்டில் பூஜை வேலைலாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வாழைத்தண்டு கூட்டு, ரசம், அப்பளம் இதுதாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அடுத்து சங்கடஹர சதுர்த்திக்கு எப்போவுமே பிரசாதமாக வந்து ஏதாச்சும் ஒன்று விநாயகருக்கு செஞ்சு வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு கொழுக்கட்டை அது செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் பாதி வந்து அரை கப்பு அளவுக்கு நம்ம வந்து அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி அதை வெயிலில் நல்லா இந்த மாதிரி காய விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் இதை நல்லா வந்து அப்படியே வந்து வறுத்து எடுக்கலாம். கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சியில் இந்த மாதிரி ரவை மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். வச்சு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வந்து கலந்து விடலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து பொறன்னு தேங்காய் துருவலும் நெய் 2 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வந்து நான்ஸ்டிக் பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலரி எடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை மோல்டுலேயோ இல்லை நம்ம வந்து பிடி கொழுக்கட்டையாவோ பிடிச்சியும் நம்ம வைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மோல்டில் போட்டு எடுத்து ஸ்டவ்வில் ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி பானையில் நம்ம அதை நல்லா துணி போட்டு பாயில் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான விநாயகருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. டேஸ்ட் பார்த்திங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.